அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிவில் நம்ம வெள்ளிக்கிழமையின் சிறப்பும் அந்த நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தாலா நமக்கு வாரத்தில் 7 நாட்களை வழங்கியிருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சிறப்புக்குரியது. ஒவ்வொரு நாளும் நம்ம 5 நேர தொழுகையை தவறாமல் தொழுகணும், திக்ருக்கள் ஓதணும், துவா செய்யணும். ஆனால் அவற்றில் ஒரு நாளை மிக சிறப்புமிக்க நாளாக ஆக்கி கொடுத்துருக்கான். அதுதான் வெள்ளிக்கிழமை, யௌமுல் ஜும்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில்தான் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த நாளில்தான் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார்கள். பின்னர் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். மேலும் கியாமத்தும் வெள்ளிக்கிழமையில்தான் நிகழும் என்று பல ஹதீஸ்களில் நமக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த நாளில்தான் அல்லாஹ்வின் அருள் அதிகம் இறங்குகிறது. மேலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சிறப்பான நேரமும் இதில் உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள்: குளித்து சுத்தமாக பள்ளிவாசலுக்கு செல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை குளித்து சுத்தமாகி நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு செல்பவருக்கு 2 ஜும்மாக்களுக்கு இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். 2வது அமல், வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹப் ஓதுவது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சூரத்துல் கஹப் ஓதுபவருக்கு இந்த ஜும்மா முதல் அடுத்த ஜும்மா வரை கபூரில் ஒளி வழங்கப்படுகிறது என்று பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. ஒரே நாளில் சில நிமிடங்கள் ஒதுக்கினால் இந்த மகத்தான நன்மையை நாம் அனைவரும் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். 3வது அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவது. மேலும் நபிகள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமையில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். உதாரணமாக, அல்லாஹும்ம ஸல்லி அலா செய்தினா முஹம்மதின் வலா அலி செய்தினா முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலஹி. ஒவ்வொரு ஸலவாத்திற்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மையை வழங்குகிறான். துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரத்தை தேடுவது. வெள்ளிக்கிழமையில் என்று ஒரு நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாவிடம் நல்லதை கேட்டால் அல்லாஹ் அதை வழங்காமல் விடமாட்டான். பல அறிஞர்கள் கூறுவது, அசர் தொழுகைக்கு பிறகு மக்ரிப் வரை அந்த நேரத்தை அதிகமாக துவா செய்தல் வேண்டும். ஜும்மா தொழுகையை அலட்சியம் செய்யக்கூடாது. சிலர் வேலை, வியாபாரம் அல்லது சோம்பல் காரணமாக ஜும்மாவை தவற விடுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், தொடர்ச்சியாக 3 ஜும்மாவை காரணமின்றி விட்டுவிட்டால் அவருடைய இதயத்தின் மீது முத்திரையிடப்படும். இது மிகவும் கடுமையான எச்சரிக்கை. நமக்கு ஒரு சிந்தனை: ஒரு வாரத்தில் 168 மணி நேரம் இருக்கிறது. அதில் 1 மணி நேரம் கூட அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் முன்னுரிமை என்ன? வெள்ளிக்கிழமை என்பது வெறும் ஒரு நாள் அல்ல, அது நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் நாள். இன்று முதல் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல், வெள்ளிக்கிழமையில் குளித்து சுத்தமாக இருப்பது, சூரத்துல் கஹப் ஓதுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது, ஜும்மா தொழுகைக்கு முன்கூட்டியே செல்வது, அசருக்கு பிறகு மக்ரிப் வரை மனமுருகி துவா செய்வது, அல்லாவிடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்பது. அன்பானவர்களே, அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைக்கும் என்று யாருக்கும் உத்தரவாதமில்லை. இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாவின் திருப்தியை பெறும் நாளாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ் நம்மை வெள்ளிக்கிழமையின் சிறப்பை உணர்ந்து அதில் நன்மைகளை அதிகமாக செய்பவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.